நேத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் அபார்ட்மெண்ட்ல 2 பெண்கள் கிட்டத்தட்ட 15 வருஷமா தங்கள் வீட்டுக்குள்ள குப்பை கழிவுகளை அகற்றாம வீட்டுக்குள்ளேயே வந்து சேகரிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 வருஷம் குப்பை கழிவை தங்களோட வீட்டுல சேகரிச்சு அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காங்கன்னா, அது எவ்வளவு ஒரு கெட்ட வாடை அடிக்கும். அதுல எத்தனை கரப்பாம்பூச்சி, எத்தனை பல்லி, பூரா, சோ அத்தனை உயிர்களோடையும் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு அந்த நாத்தத்தை பொறுத்துக்கிட்டு 15 வருஷமா 2 பெண்கள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர் காட்டூர் ராம்நகர் பகுதியில அதுல்யா அபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குதுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்குது. சோ இந்த குடியிருப்புல வந்து பாத்தீங்கன்னா 2வது ஃப்ளோர்ல, செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா ருக்மணி, திவ்யா அப்படின்ற 2 பெண்மணிகள். இந்த ருக்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 வயசு, இந்த திவ்யான்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 40 வயசு. சோ இந்த 2 பெண்மணியும் வந்து பாத்தீங்கன்னா வசிச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து தமிழ்நாடு ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த 2 பேரும் 15 வருஷமா தங்கள் வீட்டு குப்பைகளை வெளியில எடுத்துட்டு போய் போடாம வீட்டிலே வந்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேரும் இந்த மாதிரி குப்பைகளை பாதுகாத்து வைக்கிறதுக்கு என்ன காரணம், அது என்ன அவசியமா அவங்களுக்கு, குப்பைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டா அது காரணம் இல்லைங்க. 15 வருஷத்துக்கு முன்னால இந்த ருக்மணி அம்மா நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 65 வயது மதிக்கத்தக்க பெண்மணி, இந்த ருக்மணி அம்மாவோட கணவர் வந்து 15 வருஷத்துக்கு முன்னால இறந்துட்டு இருக்காருங்க. கணவனோட பராமரிப்பில் தான் இந்த ருக்மணி அம்மாவும் திவ்யா அப்படின்ற பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ருக்மணி அம்மாவால வெளி உலகத்தை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. வெளியில எதுனா ஒன்று வாங்கிட்டு வரதா இருந்தாலும் அது கூட அவங்களுக்கு தெரியாம விழிப்புணர்வு இல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா? கரெக்ட் தான். இப்ப ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 7-8 வருஷமா தான் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்னு இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி ப்ராடக்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சது. கம்பெனி எல்லாம் வரதுனால நம்ம மொபைல்லயே ஆர்டர் பண்றோம் இல்லைங்களா? சோ கடந்த ஒரு 8 வருடமா இந்த ஆன்லைன் ஃபுட் டெலிவரி மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சாப்பாட்டை வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த ருக்மணியும் திவ்யா அப்படின்ற பெண்மணியும். அதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு யாருன்னா வெளியில இருக்கிறவங்க அந்த வாட்ச்மேனு, செக்யூரிட்டி இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு 5-6 வருஷம் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து கடந்து வந்திருக்காங்க இந்த ருக்மணி, திவ்யா அப்படின்றவங்க. இந்த குப்பைகளை போனோம்னா இவங்க வீட்டை விட்டு வெளியில வரணும். இவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து அந்த குப்பையை வெளியில போறதுக்கு அதுக்கு கூட அச்சப்பட்டுன்னு அந்த குப்பைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே சேகரிச்சு வச்சு இருந்திருக்காங்க. அந்த டாய்லெட் நீங்க பார்க்கணும், அந்த வீடியோல காட்டுறாங்க பாருங்க, டாய்லெட் அப்படியே கருப்பா இருக்கு. சோ நம்ம பப்ளிக் டாய்லெட்டோட மோசமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் இருக்கு. இவங்களுக்கு சாப்பாடு எப்படிங்க பண்றாங்க, சாப்பாட்டுக்கு வருமானம் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டுங்க. அந்த அதுல்யா அபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டோட ஓனரே வந்து பாத்தீங்கன்னா இந்த ருக்மணி அம்மா தாங்க. சோ இந்த அபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வாடகை வச்சுதான் இவங்க வந்து தங்களுடைய அன்றாட வயிற்று பழப்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ இதனால வந்து அவங்க வெளியில போய் வேலை செய்யக்கூடிய அவசியம் இல்லாம போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஈரம் அறக்கட்டளை அப்படின்ற என்ஜிஓக்கு இவங்க 2 பேரை பத்தின தகவல் யாரோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா துணிஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த திவ்யா அப்படின்ற பெண்மணி, அந்த 40 வயது பெண்மணி கிட்ட கேக்குறாங்க, ஏங்க அந்த குப்பை எல்லாம் எப்படிங்க இதோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆமா, வேற என்ன பண்றது, எங்க வீட்டுக்குள்ள யாரும் வர்றது இல்ல, ஏன்னா எங்க வீடு வந்து ஹைஜீனிக்கா இருக்கிறது இல்ல அப்படின்னு யாரும் வர்றது இல்ல அப்படின்னு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட் அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஈரம் அறக்கட்டளையை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் மாநகராட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு அந்த குப்பைகளை வந்து அகற்றுறாங்க. இல்ல பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 வருஷ குப்பையும் ஒரே நாள்ல கோயம்புத்தூர் நகராட்சியை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் தான் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணியிருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா 15 வருஷமா இந்த குப்பையை அல்லாம இருந்தாங்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்றதாங்க உண்மை. காலத்துல சொந்தக்காரங்க கூட நமக்கு உதவணும்னா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நமக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருப்போம். ஆனா இந்த விஷயத்தை வச்சு பாக்குறப்போ அந்த அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய அந்த அதுல்யா அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எவ்வளவு அரக்க குணம் கொண்டவங்களா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு குடியிருப்புல நீங்க வந்து ஒரு 30 குடியிருப்பு இருக்குன்னா ஒன்னா 100-120 குடியிருப்பு மாதிரியா இருக்கு, சென்னையில இருக்க அபார்ட்மெண்ட் மாதிரி அது கிடையாது, ஒரே ஒரு 30 குடியிருப்பு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பேரு தனித்து இருக்கப்படுறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்து இத்தனை வருஷமா அவங்கள வந்து நீங்க கண்டு காணாம இருந்திருப்பீங்க. இது எவ்வளவு பெரிய பாவம். சோ இது அத்தனை பாவமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுல்யா அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அரக்கர்களுக்கு தாங்க இந்த பாவம் சொந்தமாகும். நம்மளை சுத்தி ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்க நமக்கு துப்பு இல்லைன்னா கூட நம்ம சுத்தி ஒரு இந்த மாதிரி ஆபத்து நடக்குதுன்னா அந்த ஆபத்துக்கு உதவினா நம்ம செய்யலாம் இல்லைங்களா? சோ அப்படி செஞ்சாலாச்சும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதன் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாங்க. அப்படி நம்ம இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்யலாம், காட்டுல இருக்கிற மிருகத்துக்கும்
நாட்டுல இருக்கிற நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? காட்டுல இருக்கிற மிருகம் தான் அங்க இன்னொரு மிருகத்தை அடிச்சு வாழும். ஆனா இங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா நம்ம எல்லாம் மனுஷங்க கிடையாது. நம்பர் 1 மிருகம் நம்ம தான்.